தாய்வான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு. இது ஒரு தனி நாடா வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய நாடுகள் இதை வந்து ஒரு தனி நாடா அங்கீகரிக்கல. ஏன்னா இது ஒரு சைனாவோட பார்ட்டா தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. உலக அளவுல 90% செமிகண்டக்டர் சிப் செட் எல்லாமே வந்து தாய்வான்ல இருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு பக்கம் யூஎஸ் வந்து தாய்வான்ல இருக்கிற டெமோக்ராட்டிக் ஆட்சி தான் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சைனா வந்து தாய்வான் எங்களுடைய நிலம், நாங்க கூடிய சீக்கிரம் தாய்வானை எங்களோட இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 2 நாடுகள் சைனாவும் யூஎஸும் ஏன் தாய்வான்காண்டி சண்டை போடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இப்போ அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் சைனாவில் சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சிவில் வாரில் 2 கட்சிகளுக்கு இடையே வந்து சைனாவில் வந்து சண்டை நடக்குது. ஒன்று நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாக்கும். ஸோ அந்த வாரோட முடிவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஜெயிக்கிறாங்க, மெயின்லேண்ட் சைனாவை வந்து ஆட்சி புரியுறாங்க. அந்த தோல்வி அடைஞ்ச இன்னொரு கட்சியோ வந்து சைனாவோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற தீவான தாய்வானுக்கு போகிறாங்க. 1949 வார் முடிவுக்கு வருது. 1950s திருப்பி இந்த 2 கட்சிகளுக்கு இடையே வந்து சண்டை நடக்குது. நாங்க தான் லெகிட்டிமேட் சைனா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. 1970s ஒரு பெரிய திருப்பு முனையே ஏற்படுது. யூஎஸ் வந்து இப்ப இருக்கிற மெயின்லேண்ட் சைனாவை தான் வந்து ப்ராப்பரான சைனாவை ரெகக்னைஸ் பண்றாங்க. இப்போ சைனாவும் தாய்வானும் இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு அன்அஃபிஷியல் பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இருந்தே பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு இடையே வார் நடக்கிறது இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கண்ட்ரிஸ் வந்து தாய்வானை ஒரு தனி நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நாடு வந்து தாய்வானை தனி நாடா அங்கீகரிக்க நினைச்சாலும் சைனா வந்து தொழில் ரீதியா அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணனால இந்த மற்ற கண்ட்ரிஸ்லாம் யாரும் தாய்வானை வந்து தனி நாடா அதனாலேயே அங்கீகரிக்கல. ஆனா என்னதான் யூஎஸ்ஏ வந்து தாய்வானை தனி நாடா அங்கீகரிக்கலனாலும் அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி சப்போர்ட், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வெப்பன் சேல்ஸ் எல்லாமே வந்து தாய்வானுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, சைனாட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அடுத்து 1949 1988 வரை தாய்வான்ல வந்து மார்ஷியல் லா தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மார்ஷியல் லா அப்படின்றது மிலிட்ரி லா ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1988க்கு அப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் லா வந்து தாய்வான்ல ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுது. ஸோ வந்து ட்ரேட் வைஸ் பார்த்தோம்னா என்னதான் வந்து தாய்வானுக்கு வந்து தனி நாடா இருக்கணும்னு சொல்லிட்டு சைனாவோட சண்டை போட்டாலும் ட்ரேட் வைஸ் இவங்க 2 பேரும் சைனாவும் தாய்வானும் அது எல்லாமே வந்து சுமூகமாக தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக வந்து ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்வான் வந்து எங்களுடைய நிலம், நாங்கள் கூடிய சீக்கிரம் அதை எங்களோட நாங்கள் இணைப்போம், அதுக்கு வந்து மிலிட்ரி தேவைப்பட்டாலும் அதையும் நாங்கள் யூஸ் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தாய்வானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து கூட மிலிட்ரி ட்ரில்ஸ்லாம் வந்து நடத்துனாங்க. ஸோ பட் தாய்வானை பொறுத்தவரை அவங்களுக்கு தனி நாடாக தான் இருக்கணும்னு ஆசை. தாய்வானுக்கு சைனாவோட சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ சைனா என்ன சொல்றாங்கன்னா 1 country 2 system பாலிசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 1 country 2 system பாலிசின்றது சைனாக்குள்ள தாய்வான் இருக்கிற மாதிரி, தாய்வான் வந்து அங்க தனி நாடா செயல்படுற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. பட் சைனால பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப், ட்விட்டர் இதெல்லாமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் தாய்வான்ல அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் இந்த ப்ரொபோசலை வந்து தாய்வான் வந்து நிராகரிச்சாங்க. அண்ட் ஏன்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஹாங்காங் தான். 1997 பிரிட்டிஷ் வந்து ஹாங்காங்கை சைனாக்கு கொடுக்கும் போது வந்து அது இந்த 1 country 2 system பாலிசியில தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மெதுவாக சைனா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய போராட்டமும் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்காங்கோட எக்கனாமி சைனா கீழே வந்ததுக்கு அப்புறம் முந்தி மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ அது தாய்வானுக்கு அதனாலேயே வந்து சைனா கீழே போகவும் இஷ்டம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ஜி ஜின்பிங்கோட அறிவுக்கு அப்புறம் வந்து ஜோ பிடன் யூஎஸோட ரீசெண்ட் அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் சைனா வந்து தாய்வானை அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் தாய்வானுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூஎஸ்ஏ அண்ட் சைனா ஏன் தாய்வான் மேலே குறியா இருக்காங்கன்னா அதுக்கு முதல் ரீசன் வந்து அதோடைய லொக்கேஷன் தான். தாய்வானோட லொக்கேஷனும் வந்து பசிபிக் ஓஷன்ல சைனாவோட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அதே மாதிரி சைனாவோட நேவல் பேசஸோ வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. யூஎஸோட நேவல் பேசஸோ வந்து பசிபிக் ஓஷன்ல சவுத் கொரியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இருக்கிற கேப்ல இருக்கிறது தான் வந்து தாய்வான். ஸோ தாய்வான்ல யூஎஸோட ப்ரெசன்ஸோட இது ஒரு செயின் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ யூஎஸ் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த செயினோட ஹார்ட்ல இருக்கிற லொக்கேஷன் தான் வந்து தாய்வான். ஸோ யூஎஸ்க்கு சைனா கிட்ட இருந்து பசிபிக் ஓஷன் வழியா ஏதாவது அட்டாக் வந்தா ப்ரொடெக்ஷனுக்கான முதல் தடுப்பு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் செயின்.
ஸோ இது மூலமா அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஜப்பான், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து மிலிட்ரி சப்போர்ட் யூஎஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு சைனாட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டா சைனா ரிலீஸ் பண்ணியிருக்கிற மேப்ல வந்து ஜப்பான் பக்கத்துல இருக்கிற தீவுகளும் பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்கிற தீவுகள்லையும் சைனா ஆல்ரெடி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் யூஎஸோட ராணுவத்தை தான் முழுமையா நம்பி இருக்காங்க சைனாவை எதிர்க்கிறதுக்கு. பிலிப்பைன்ஸோட நார்தர்ன் ஏரியால அவங்க நேவல் பேஸ் யூஎஸோட நேவல் பேஸை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நேவல் பேஸ் கட்டுறதுனால 2 இடத்துக்கு ஈஸியான ஆக்சஸ் கிடைக்குது. ஒன்று தாய்வான், இன்னொன்று பஷீர் ஸ்ட்ரெயிட். இந்த பஷீர் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது சைனாக்கு ரொம்ப முக்கியமான ரூட்டு. ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை வந்தாலுமே இந்த யூஎஸ் வந்து சைனாவோட கப்பலை அட்டாக் பண்ணிடலாம். அப்போ வந்து போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிலிப்பைன்ஸும் யூஎஸும் வந்து ஒரு மிலிட்ரி ட்ரில் மாதிரி இந்த பஷீர் ஸ்ட்ரெயிட்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு சைனாவும் கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யூஎஸ் வந்து நாங்கள் பசிபிக் ஓஷன் ஆக்சஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2023ல சைனா அவங்களுடைய 3வது ஏர்கிராஃப்ட் வந்து பில்ட் பண்ணாங்க. அது ட்ரையலும் பார்த்தாங்க. இது கட்டினதுக்கான மேஜர் நோக்கமே பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து ஜப்பான் இல்லாட்டியும் வந்து தாய்வானை வந்து அட்டாக் பண்ணா யூஎஸோட சப்போர்ட்டை வந்து கட் பண்றதுக்கு தான். ஸோ இப்போ இந்த 2 நாடுகளுமே வந்து மேஜரா சண்டை போடுறது அந்த சென்டரான இருக்கிற லொகேஷனுக்கு தான் வந்து சண்டை போடுறாங்க, அதாவது தாய்வானுக்காண்டி. அடுத்த மேஜர் ரீசன் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா வந்து அதோடைய எக்கனாமி. என்னதான் யூஎஸும் சைனாவும் தாய்வானை ஒரு தனி நாடை அங்கீகரிக்கலனாலும் இவங்க 2 பேரும் தொழில் ரீதியா தாய்வானோட ஒப்பந்தத்துல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே ஒரு கம்பெனிட்ட இருந்து மட்டும் 90% பிசினஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் வந்து TSMC, தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. உலக அளவில் வந்து 90% செமிகண்டக்டர் சிப்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே தாய்வான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் நம்மளுடைய டிவி, லேப்டாப், அதுக்கப்புறம் கார்ல இருக்கிற மியூசிக் சிஸ்டம், ஃபைட்டர் ஜெட்ஸ் இது எல்லாமே இயங்குறதுக்கு ரீசன் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் தான். சொல்ல போனா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் இல்லைன்னா உலகமே வந்து ஸ்தம்பித்து போயிடும். அப்போ யூஎஸும் சைனாவும் 2 மிகப்பெரிய வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து தேவை. இப்போ யூஎஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்க இந்த சைனா வந்து தாய்வானை வந்து எடுத்துக்கிட்டா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அது மூலமா வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது போக வந்து நம்மளுடைய ஏஐ வெப்சைட்ஸான ChatGPT, ஜெமினி இது எல்லாமே இயங்குறது எல்லாமே இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ்னால தான். ஸோ இது இன்னொரு பெரிய ரீசன் சைனாவும் அமெரிக்காவும் சண்டை போடுறதுக்கு. அடுத்து 3வது ரீசன் பார்த்தோம்னா ஐடியாலஜி. சைனாவில் இருக்கிறதோ வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, யூஎஸ்ல இருக்கிறது டெமோக்ராட்டிக் ஆட்சி, அதே மாதிரி தாய்வான்ல இருக்கிறதுமே வந்து டெமோக்ராட்டிக் ஆட்சி. ஸோ யூஎஸை பொறுத்தவரை ஒரு சக டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது போக தாய்வானை வந்து சப்போர்ட் பண்றது மூலமா அவங்களுடைய ஆலிஸான ஜப்பான், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸும் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சைனாவோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தாய்வானை இழந்ததை வந்து ஒரு பெரிய அவமானமா பாக்குறாங்க. ஸோ ரீசெண்டா ஜி ஜின்பிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த அவமானத்தை திருப்புறதுக்கு 2049க்குள்ள வந்து தாய்வானை எங்களோட இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுக்காக நாங்க மிலிட்ரி யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணுவோம் அப்படின்றதான் வந்து அவர் சொல்லியிருக்கிறது. பட் தாய்வானோட மக்களுக்கோ வந்து சைனாவோட சேர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறதோ கம்யூனிஸ்ட் ஆட்சி, இங்க இருக்கிறதோ டெமோக்ராட்டிக் ஆட்சி, இங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஃப்ரீயா இருக்கிறாங்க. அங்க சைனால அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ரீசன் தான். ஸோ ஆக மொத்தத்துல இனி வரும் காலத்துல தாய்வான்ல போர் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. யூஎஸும் சரி இல்லாட்டி வந்து சைனாவும் சரி தாய்வானை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து தாய்வானை கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து பசிபிக் ஓஷனும் சரி செமிகண்டக்டர்லையும் வந்து 2 கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்ற ரீசன்னால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஏதாவது டாபிக்ல பேசணும்னாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க.